ஆ இப்போது விட்ட இடத்துலேருந்து தொடருவோமா? சரி. அவர் கூப்பிட்டு, ஸோ when are you going to join us அப்படின்னாரு. ஜாயின்னா என்னமோ அட்மிஷன் போட்டாங்க போல் இருக்கு, சேர சொல்கிறாங்க. சரி. when are you going to join us gentlemen? என்னடா இப்படி கத்துறாரு. சரி. ஐ ஜாயின் ஐஏஎஃப். அவர் சிரிச்சார் பாருங்க, ஒரு சிரிப்பு. அப்போ தான் இந்த உடல் மொழியினுடைய இன்னொரு பாகம் தெரியுது. அவ்வளவு மந்தகாச புன்னகையோட டே பைத்தியாரா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக ஒரு சிரிப்பு. சரி சரி, இது என்னமோ நம்மளை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தது ஏதாவது கேட்பாருன்ட்டு. ஸோ would you like to join us? when will you join us? என்னடா இவன் கூட சேர சொல்கிறானே. இல்லை, ஐ ஜாயின் ஐஏஎஃப், ஐ நோ ஜாயின் யூ. அவர் உண்மையிலேயே ரொம்ப அழகாக சிரித்தார். அப்போ எனக்கு புரியல, அந்த அழகான சிரிப்புக்கு அவ்வளோ உள்ளர்த்தம் இருக்குமான்னு. முட்டாளே அதை என்ன வேலை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் திருப்பியும் கேட்குறாரு. எஸ் யூ ஆர் அப்படின்னு பேரெல்லாம் சொல்லி, யா நான் லிசன் டு மீ காம் டவுன். காம் டவுனுக்கே தெரியல, அப்புறம்லாம் மற்றதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு விட்டுட்டு. அப்போ அவர் இப்படி தலையாட்டும் போது தான், ஓ என்னமோ சீரியஸாக சொல்கிறார் போல் இருக்கு அப்படின்னு. ரைட்டு, கேட்போம். நவ் யூ டெல் அஸ் சார். அதே பதில் தான். அப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு மேலே என்னாலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, போயிட்டு வா அப்படின்ட்டார். என்னடா இது இப்படி திடீர்னு சொல்லிட்டாங்களேன்ட்டு வெளியே வந்தால் அந்த குரூப் டிஸ்கஷனில் கடைசியாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையே வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உடல் மொழி. அந்த பாடி லாங்குவேஜில் இப்படி பார்க்குறது அப்படிங்கிறது, இந்த ஒரு ஏளனமாக சிரிப்பது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பட்டு வந்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது அங்கே போய் உட்கார்ந்த உடனே குரூப்பாக உட்கார்ந்தோம். பார்த்தா எல்லாரும் பேசுகிறாங்க. என்னடா இது ஒவ்வொருத்தரும் பேசுகிறானே, நமக்கு மட்டும் அப்படின்ட்டு கையை தூக்கிட்டு நான் ஏதாவது பேசும்போது வார்த்தை வராது. அப்போ தான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு. அந்த பழக்கத்தை பழகாததுனால ஆங்கிலத்தில் எவ்வளவு விஷயங்கள். ஆனால் அந்த ஆங்கிலத்தில் பேசுகிறத கூட புரிந்து கொள்வதற்கு ஒன்று உதவுது அப்படின்னா அதுதான் உடல் மொழி. பாடி லாங்குவேஜ் ஆர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கியூஸ். அது தெரிஞ்சதுன்னா பாதி தப்பிச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த குரூப் டிஸ்கஷனில் எல்லாம் பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் கையை தூக்குறது பெம்பேன்னு. அப்புறம் பார்த்தாங்க, நீ அடுத்த வாட்டி வந்து பேசிக்கப்பா அப்படிங்கிற மாதிரியா. ஓகே, நவ் யூ கேன் கோ, மேபி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். என்னடா இங்கிலீஷில் சொல்லும்போது என்னமோ ரொம்ப கலகலன்னு கேட்குது, தமிழில் சொல்லும்போது நெத்தியில் அடிஞ்ச மாதிரி இருக்கேன். மொழிகளுக்குள் வித்தியாசம் இல்லை, அந்த மொழியை எப்படி பேசுகிறோம் என்பதற்குத்தான் இந்த உடல் மொழியும் இந்த பேராலாங்குவேஜ் இவைகளெல்லாம் நமக்கு உதவுகின்றன என்பதை அன்றைக்கு தெரிந்து கொண்டேன். ஆனால் வெகு காலம் கழித்து புரிந்து கொண்டேன். அந்த புரிதலோடு தான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ineffective actual meaning, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உதாரணத்துக்கு இதை சொல்லும்போது யார்கிட்டையாவது ஏதாவது சொன்னோம்னா அதை அவங்க சரியாக புரிஞ்சிக்கலன்னா நோனோ அப்படின்னா அவட ஓ இல்லைன்னு சொல்கிறானோ. ஐ சே திஸ், ஓ ஏதோ தீர்மானமாக சொல்கிறார் போல் இருக்கு அப்படிங்கிறது. இந்த மொழி புரியலன்னாலும் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது புரியுது இல்லையா, அதுதான் உடல் மொழி. சரி, இந்த லாங்குவேஜ் பேரியர், மொழியுடைய தகராறு, முதலே சொன்னேன், என்னுடைய சொந்த கதையிலேயே சில விஷயங்களை சொன்னேன். மொழியில் ஒன்றும் கிடையாது. மொழி எல்லா மொழியும், அதை எப்படி பேசுகிறோம் என்பதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. இப்போது தெரியாத மொழி ஏன் ஸோ ஐ செட் அப்படின்னு ஆரம்பித்து பேசணும்னா ஓ என்னமோ தெரிஞ்சிருக்கும், சொல்லுப்பான்றவாங்க. அப்போது
நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் சில விஷயங்களை படித்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு. சரி, இந்த டிஸ்பிளினிங், அதாவது டிசிப்ளினிங், பேசும்போது நான் இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரும்போது ஏதோ அந்த வார்த்தையில் திரிச்சு விழுகிறதோ அல்லது சில விஷயங்களில் சத்தம் கூடுதலாக இருக்கிறதோ, அப்படி அல்ல இப்படி என்னடா அது ஒரு மேனர்ஸ் இல்லாமல் சில பேருக்கு தோணி இருக்கும். அதுக்கு என்னன்னாக்கா, நாம் இந்த உடல் மொழி. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், இன்ஃபேக்ட் இப்போது பாதி இங்கே போயிடுது. இந்த கவனம் இங்கே இருக்கும் பொழுது மொழியில் குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இது என்னமோ ரைட், புரியுதா? புரியுது, ரைட்டு. டிசேபிளிங் பீப்புள் அப்படின்னா நிறைய பேரை இந்த நான்வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் டிசேபிள்டு அப்படின்னா ஹெல்ப் பண்ணி புரியாதவங்களுக்கு பாதியாவது புரிய வைக்கிது. அப்போது நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய இடத்துல வேலையில் இருக்கும் பொழுது உங்களிடம் சிலர் இந்த மாதிரி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே அப்படின்னு. இப்போ நான் பேசுனதில் ஒரு வார்த்தை கூட இல்லை, ஆனால் அவங்க புரிஞ்சுட்டு சரி அதை செய்ய சொல்லிட்டான் போயிடுவோம் அப்படின்னு. தி டைமிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எல்லாத்த விட இந்த டெலிவரி டைம்னு சொல்லுவாங்க. அதில் டெலிவரி டைம் அப்படின்னா நீங்கள் வார்த்தை so what இஸ் டிஃப்ரெண்ட். so what so what. நீங்கள் கேட்பது ஒரு கேள்வி, நீ சொன்னது சரியில்லை என்பதற்காக அதனால் என்ன இப்போ அப்படிங்கிறது so what, அதனால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதனுடைய துனி, டோன், எக்ஸ்ப்ரெஷன், இவை எல்லாமே நான்வெர்பல் கம்யூனிகேஷன் தான். அந்த நான்வெர்பல் கம்யூனிகேஷனில் சிலவற்றை நாம் இங்கு பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். இது மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் டெக்னிக்கலாக, ஏன்னா எடுப்பில் ஏதாவது சொன்னோம்னா அப்புறமேல் அடுத்த வாட்டி ஒன்றா பதிவை பார்க்க மாட்டாங்க, இல்லைன்னா அதுதானே தெரிஞ்சிருமே அப்படின்னு. இந்த அதுதானே தெரிஞ்சிருமேங்கிறது growth ஓரியன்டேஷன், ஸ்டாட்டிக் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குது. அதை பற்றி பேசும்போது மேலும் இது விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். சரியா? நன்றி. இத்துடன் இதை முடித்துக்கொண்டு அடுத்த பதிவில் மீண்டும் இணைவோம்.